இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவி வருவே இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய இரக்கப்பெருக்கினால் இன்னும் ஒரு நாளை, இன்னும் ஒரு வாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இறைவனது அருள் ஆசீர் அன்னையினுடைய பரிந்துரையோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. சற்று தியானத்தோடு நினைத்து பார்த்தால் நம் வாழ்வில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளுடைய செயல் இது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நம்மை வழிநடத்துவது நமக்கு தெரியும். இறையரசு வளர்வதும் அதற்கு உழைப்பதும் இதில் அடங்கும். ஆகவே இறைவனிடம் உம்முடைய செயல் இது, எங்களுடைய கண்களுக்கு வியப்பே என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த நாமும் நம் வாழ்வில் நடைபெறுகின்ற அனைத்தும் ஆண்டவரது செயல் இது என்று வாழ அருள் வேண்டுவோம். ஒருவேளை அப்படி இல்லை, இது என்னுடைய பலத்தால், என்னுடைய திறமையால், என்னுடைய பதவியால் நடைபெறுகிறது என்ற ஒரு ஆணவ போக்கு இருந்தால் ஆண்டவரிடம் அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே எங்கிருந்தும் எல்லாவற்றிலும் செயலாற்றுகிறார் என்று அறிந்து
மகிழ்ந்து வாழ நம் குற்றங்குறைகளை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என அறிந்துள்ளோம். எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளித்து இவ்வாறு உதவியை பெற்ற நாங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து தானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளில் இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரவேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனித்தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நான் உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 92. ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது, ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது. உன்னதமானவரே, உம் திருப்பெயருக்கு புகழ் பாடுவது நல்லது. காலையில் உம் இரக்கத்தையும் இரவெல்லாம் உம் பிரமாணிக்கத்தையும் எடுத்து உரைப்பது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது. 10 நரம்பு வீணையிலும் சுரமண்டலத்திலும் யாழிலும் பண்ணிசைத்து உம்மை புகழ்வது நல்லது.
ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது, ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது நல்லது. ஆண்டவரை புகழ்வது நல்லது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகின்றார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கோப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனியாக இருக்கும் பொழுது தம் சீடர்களுக்கு அனைத்தையும்
விளக்கிச் சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொது காலத்தின் 11வது ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். அருமையான இந்த ஞாயிறு பொழுதில் கடவுள் செயலுது என்ற ஒரு மையக் கருத்தை அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து சிந்தித்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று அன்னையினுடைய அருளை வேண்டி அவரது பரிந்துரையை நம்பி இந்த மறையுரையில் உங்களோடு ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தி வாசகத்தின் பின்னணி கிபி 70 எருசலேம் ஆலயம் இடித்து தகர்க்கப்பட்டது. மக்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அது தகர்க்கப்படுகிறது. அதனால் மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம், இறைவன் இருக்கிறாரா என்ற இறை பிரசன்னம் நம் எருசலேமில் உண்டா என்று சந்தேகப்பட்ட நேரம், மன அழுத்தம் நிறைந்த நேரம், இயேசுவின் இறையரசு, அவரது விழுமியங்கள் இப்படி தகர்க்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு விதமான அவமானம். என்ன நடந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், வாழ்கின்ற தெய்வம் என்று சொன்ன அந்த தெய்வம் இப்பொழுது எங்கே சென்று விட்டார், ஏன் இந்த ஒரு அவல நிலை, ஒரு விதமான நம்பிக்கையற்ற நிலை. என்ன நிகழுமோ, இதைவிட இன்னும் மோசமான நிகழ்வுகள் எதுவும் வருமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மக்கள் சோர்ந்து போயிருந்த நேரம். அந்த நேரத்தில்தான் நம்பிக்கை தரும் செய்தியையும், இறைவன் உலக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கப் போகிறார் என்பதை மையப்படுத்தி இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு கருத்து ஒன்றை எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் 2 உவமைகளை படித்தோம். முதல் உவமை முளைத்து தானாக வளரும் விதை. இது மார்க்கு நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற நற்செய்திகளில் இது இல்லை. 2வது கடுகு விதை உவமை. இது மற்ற நற்செய்திகளிலும் உண்டு. முதல் உவமையை சற்று அலசி பார்ப்போம். தானாக வளரும் விதை. நிலக்கிழார் ஒருவர் வயலில் சென்று விதைக்கிறார். விதை முளைக்கிறது, தளிர், பிறகு கதிர், தானியம் என்று விளைச்சல் வருகிறது. ஆனால் அவரது மனநிலை என்ன மனநிலை? எதை நம்பி இப்படி அவர் இந்த விவசாயத்தில் இறங்குகிறார்? நம்முடைய விவசாய தொழிலாளர்களுக்கும் இது பொருந்தும். ஆக அவருடைய மனநிலையைத்தான் நாம் இப்பொழுது சற்று அலசி பார்க்கிறோம். அவர் எந்த மனநிலையிலே விதைக்கவும் பிறகு நாள் ஆனவுடனே அறுவடைக்கும் செல்லுகிறார்? எப்படியும் இறைவன் அவரது அருளால், ஆற்றலால் முளைத்து பலன் தரும் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால்தான் அவர் இந்த விவசாய தொழிலையே செய்கிறார். இறைவன் எப்படியும் தனது அருளால், ஆற்றலால் முளைத்து பலன் தரச் செய்வார் என்ற அந்த மனநிலை தான் சோர்ந்து போன, வீழ்ந்து போன, அவமானத்திற்குள் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். இது எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. விதைக்கிறோம், பிறகு அறுவடைக்கு செல்லுகிறோம். எப்படி முளைக்கிறது, அது எப்படி வளர்கிறது, எப்படி கதிர் வருகிறது என்பதெல்லாம் நாம் அறியாத ஒன்று. விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் அது எப்படி என்பதை இன்னும் தெளிவாக சொல்வதற்கில்லை. அது இறைவனது செயல், கடவுளது செயல் இது என்று வாருகிறோம். ஆகவே இந்த இஸ்ராயல் மக்கள்
இறைவனை நம்பி அவரை நம்பியே வாழ்வதுதான் அவர்களின் வாழ்க்கை சூத்திரம். அதுதான், அந்த நம்பிக்கை தான் அவர்களது நங்கூரம். என்ன நடந்தாலும் சரி, இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாம் செய்வார் என்பதுதான். இந்த ஒரு இக்கட்டான சூழலில், அவமானமான நேரத்தில், ஏதோ நடந்து விட்டது இனி இப்படி இருக்குமோ என்று பயந்து போயிருந்த நேரத்தில் அவர்களுக்கு தெளிவு தருவதற்காக மார்க் இதை எழுதுகிறார். இந்த மக்களுடைய வாழ்க்கையை திருப்பாடல் 37, 5, 14, 15, 17 உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். என்ன நடந்தாலும் கடவுளை நம்பியே வாழுகின்ற மக்கள் நாங்கள். இதுதான் எங்கள் சூத்திரம், இதுதான் எங்களது நங்கூரம் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள். திருப்பாடல் 37, 5, 14, 15 மற்றும் 17. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. முடிஞ்சு, வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள். கஷ்டம், துன்பம், வேதனை அன்னையினுடைய திருத்தலத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அதை அப்படியே அன்னையோடு கூட, அன்னையினுடைய பரிந்துரையோடு கூட ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். இன்பங்கள், துன்பங்கள், வேதனை, குடும்பத்தில் ஏமாற்றம் அல்லது நம்பிக்கை துரோகம் என்று எல்லாம் செய்திருந்தாலும் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் செயலாற்றுவார். கடவுள் செயல் இது. மீண்டும் நாம் 14, 15 இவ்வாறு படிக்கிறோம். எளியோரையும் வலியோரையும் வீழ்த்தவும், நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர். சூழல், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னை கெடுக்கிறாங்க, என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமாக வரக்கூடியவைகள். ஆகவே அந்த நேரத்தில் வாளை உருவுகின்றனர், வில்லை நான் ஏற்றுகின்றனர். ஆனால் இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆனால் அவர்கள் வாள் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும். அடிக்கிறாங்க, அங்கே அடிக்கிறான், மிஸ்ஃபயர் ஆயிட்டா பரவாயில்ல, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதான் சொல்றார். இது மிஸ்ஃபயராக ஆனாட்டு தப்பிச்சுக்குவோம். ஆனால் ஆண்டவருடைய வலிமை, ஆண்டவரது வல்லமை, நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்ன செய்கிறது? மிஸ்ஃபயர் ஆகல, இங்க அடிக்க வேண்டியது அங்க அடிக்கல, என்னையே திருப்பி விடுகிறது. அது ஆண்டவரது செயல். அற்புதமான கடவுள். அந்த கடவுளைத்தான் நம்பி இவர்கள் வாழுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்? ஆனால் அவர்கள் வாழ் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும், அவர்கள் வில்லும் முறிக்கப்படும். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது. பிறகு 17 சொல்லுகிறார், பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கி விடுவார். நல்லவரை ஆண்டவர் தாங்கிடுவார். இதுதான் அவர் கொடுக்கின்ற நம்பிக்கையான செய்தி. இதைத்தான் இந்த முதல் வாசகம் முதல் உவமை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே வாழ முடியும் என்று சொல்லுகிறது. சோர்ந்து விடாதீர்கள், அவமானப்பட்டு விடாதீர்கள், எருசலேம் ஆலயம் இடித்து தகர்த்தப்பட்டது என்பதற்காக நின்று விடாதீர்கள். ஆண்டவர் வேறு விதமாக, இன்னும் இதை விட சிறப்பாக, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட செயலாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அதே திருப்பாடல் 40 நாம் இவ்வாறு படிக்கிறோம். 40:17 திருப்பாடல் 40:17. நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று மன்றாடு. ஆகவே எனக்கு நங்கூரமாக இருப்பது நான் வைத்திருக்கின்ற செல்வங்களோ, நான் பிடித்து வைத்திருக்கின்ற பட்டங்களோ, பதவிகளோ அல்ல. ஆண்டவரது செயல், அவரது வலிமை, அவர் மீது கொண்டுதான் நான் இதை செய்கிறேன். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், என்னவென்று பார்க்கிறோம், உங்கள் கண்ணீரோடு விதைக்க செல்பவர்கள் மகிழ்வோடு அறிக்கையிடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முதல் உவமையிலே ஆண்டவர் நமக்காக எல்லாம் செயலாற்றுவார் என்று சொல்லி நம்மை வாழ வைப்பதற்காக, சோர்ந்து போன வீர்ந்து போன நேரங்களிலே நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். நாமும் அந்த நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். யாரும், எந்த சக்தியும், எந்த கட்சியும், கூட்டணி சேர்ந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, நம்முடைய விழுமியங்களை ஒரு காலும் அழிக்க முடியாது. ஏனென்றால்
நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்று அவரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இறையாட்சி மகிழ வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டுகிறேன். நம்முடைய நம்பிக்கை அவரில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சுபவருக்காக, நம்மை வழிநடத்தக்கூடிய அவருக்காகத்தான் அஞ்ச வேண்டுமே ஒழிய வேறு யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவது உவமைக்கு நாம் கடந்து செல்கிறோம். ஆகவே யாராலும் எதுவாலும் இறையாட்சியை இந்த மண்ணிலே அழிக்க முடியாது என்ற தெளிவோடு இப்பொழுது ஆண்டவர் மற்றும் ஒரு உவமையை அந்த மக்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இந்த முதல் வாசகத்தில் இதைத்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி ஒரு கேதுரு மரத்தை வளர்க்கிறார், என்ன செய்கிறார் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் நமக்கு ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக சொல்லுகிறார். இரண்டாவது உவமை கடுகு விதை. மிகச்சிறிய விதை மிக பெரிய பலனை தருகிறது. வானத்து பறவைகள் அனைத்தும் வந்து இளைப்பாறுதல் பெறுகின்றன. ஆகவே இதன் பொருள், நம் கடவுள் தாராள உள்ளத்தோடு அனைவரையும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய, உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி. இப்பொழுது நீங்கள் இந்த துன்பத்திலே, வேதனையிலே ஆலயம் இல்லையே என்று வருத்தப்படுகிறீர்கள், கவலைப்படாதீர்கள். இதிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய பாடத்தை சொல்லித்தரப்போகிறார். என்ன பாடம்? இந்த ஆண்டவனை இந்த எருசலேமில் நீங்கள் கண்டதைப் போல இன்னும் இந்த ஆண்டவனை இன்னும் உலகெங்கும் பார்க்க போகிறீர்கள், உலகெங்கும் செல்ல போகிறீர்கள். ஆகவே அந்த ஆண்டவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? அந்த உலக மக்கள் அனைவரையும் அவர் ஒன்று சேர்க்கிறார் என்பதை யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 14, 16, 17 நமக்கு மிகவும் கேட்டு பழக்கப்பட்ட அதே வாசகத்தை படிக்கிறேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உடன்படிக்கை செய்த மக்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லவில்லை, யூதர்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லவில்லை. வார்த்தைகளை நன்றாக படியுங்கள், வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். ஆகவே இந்த உடன்படிக்கையின் மக்களோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லவில்லை, உலக மக்கள் மீது இருக்கிறார். யூனிவர்சலிசம், எல்லோரையும் ஒன்றாக அணைப்பதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக, அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை சொல்லுகிறார். எருசலேம் என்பது உண்மை, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அந்த ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு அந்த எருசலேமில் மட்டும் இல்லை, அவர் உலக மக்கள் அனைவருக்கும் உரியவர். உலக மக்கள் எல்லோருக்கும் எல்லா எல்லை கோடுகளையும் கடந்து அவரை வணங்கினால், அவரை அறிந்து கொண்டால் மகிழ்ச்சி, மனநிறைவு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் புனித லூக்கா தன்னுடைய திருத்தூதர் பணிகளிலே அழகாக வடிவமைத்து தருகிறார். இது வெறும் எருசலேமிலேயே இருந்து விடக்கூடிய ஒரு செய்தி அல்ல. எருசலேமுக்குள்ளேயே ஆண்டவரை முடக்கிவிடக்கூடியவர்கள் அல்ல நாம். உயிர்த்த ஆண்டவரை உலகின் 8 திக்கிற்கும் சென்று சொல்ல வேண்டியவர்கள். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி ஆண்டவர் உலகிற்கு வந்தார் என்று சொன்னோமோ அதை இப்பொழுது ஜியோகிராபிக்கலாக, புவியியல் வழியாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் தூய ஆவியார் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும், மீண்டும் அதே வார்த்தை, உலகின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே இந்த இறையாட்சியின் சாட்சிகளாக ஆண்டவர் நம்மிடம் இதை தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நங்குரத்தோடு வாழ வேண்டும். இறை துணை என்னோடு இருக்கிறது, அவர் என் சார்பாக இருக்கிறார். என் குடும்பம், என்னுடைய வயளவில் எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எதாக இருந்தாலும் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த வைராக்கியத்தில் வாழ வேண்டும். அவர் அனைவரையும் அணைத்து வாழுகின்ற ஒரு அருமையான தெய்வமாக இருக்கிறார் என்று இந்த 2 உவமைகளிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய கடவுள் அருமையான கடவுள். நம்ம யாராலும், எந்த சக்தியாலும், கட்சியாலுமோ அது இது என்று அழித்து விட முடியாது. ஆனால் நாமவே அழிய வேண்டுமானால் அழியலாம், அது வேறு. ஆனால் அழியக்கூடாது என்பது ஆண்டவரது திட்டம். ஆகவேதான் வீழ்ந்து போன அந்த இஸ்ராயல் மக்களை, அங்கே சிறைபிடிக்கப்பட்டிருந்த அவர்களை, நாடு கடத்தப்பட்ட அவர்களுக்கு அந்த கேதுரு மரத்தை சொல்லி உங்களை வாழ வைப்பேன் என்று வளம் ஊட்டுகின்ற தெய்வம்.
அந்த தெய்வத்தை நம்பித்தான் நாம் வாடுகிறோம். அந்த தெய்வத்தை நம்பித்தான் அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். ஆகவே அந்த அன்னையிடமும் அந்த ஆண்டவரிடமும் என் வாழ்வின் நம்பிக்கை நீராக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பாம். வாழ்வில் என்ன சூழல் வந்தாலும் சரி, ஏமாற்றங்கள், குடும்பத்தில் அது இது, நாம் செய்கின்ற தொழிலிலே வளர்ச்சி பெற முடியாமல் இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் அனைவரையும் அழைத்து செல்லுகின்றவர் என்பதை நினைவில் கொண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று நம்பி வாழக்கூடிய அற்புதமான வாழ்வாக அன்னையினுடைய திருத்தலத்தில் வாழ்ந்து காட்டிய அந்த அன்னையைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று துணிவோடு சொல்லுவோம். நாம் கோடைகள் அல்ல, துணிவோடு சொல்லுவோம். யாரும் எதுவும் எப்பவும் செய்ய முடியாத இறையாட்சி மலரும். ஆகவே அந்த தெய்வத்திடம் ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, ஒருவரை புரிந்து கொண்ட வாழ்வாக, இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையோடு ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை நோக்கி கூக்குரலிடும் எங்கள் குரலை கேட்டருளும். நீரே எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நங்கூரத்தில் வாழ நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்றவற்றை எங்களுக்கு தந்திட உம்மை வேண்டுகிறோம். வல்லமையின் நாயகனே எம் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்கு. நீர் ஏற்படுத்திய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது அருள் ஆசீரால் நிரப்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின் அருளின் அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தலைவனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும் உலகெங்கும் அமைதி நிலவிட வழி செய்திடவும் ஏழை எளியவர் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நாயகனே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் நடக்கும் அனைத்துமே நீர் வகுத்த திட்டங்கள் என்று அறிந்து கொள்ளவும், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற மனநிலையோடு வாழவும், நீர் காட்டிய வழியை பின்பற்றி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் அருள் ஆசீரை பெற பக்தியோடு செபிக்கும் பக்தர்களுக்காகவும்
மேலும் சமூக ஊடகங்கள் வழியாக திருப்பலியில் பங்கேற்று செபிக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். உம் பக்தர்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்த்து ஜெபிப்போம். வெறும் தேவைகள் மட்டுமல்ல, அந்த தேவைகளில் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் வழியையும் கேட்டு ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிப்போய் விடலாமா, பிரிந்து விடலாமா என்று தவறாக நினைக்கக்கூடியவர்களுக்கு திட மனது வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்காக நல்ல வரன் வேண்டும் என்று, வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண நாளையும் பிறந்த தின விழாவையும் இந்த வாரத்திலே கொண்டாடக்கூடிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள்பலியில் என்னை இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூய
தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலே மகிழ்வோடும் நிறைவோடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் பேராலயத்தில் கூடியிருப்பவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை புகழ்வோரும் ஒன்றிணைந்து சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பெறல் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து மரித்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், தேவையில்லாத சிந்தனைகள் இவை அனைத்திலும் இருந்து எங்களையும் குறிப்பாக எங்களது குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான கல்வி ஆண்டையும், இங்கு கூடி ஜெபிக்கின்ற அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் வாழ்விற்கும் இறையாட்சிக்கும் நம்பிக்கையும் நங்கூரமாகவும் இருந்து அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற அன்பு ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்றன் வாழ்வு தன்னிலே. வாழுதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றிணைந்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல் உமது திரு அவையிலும் ஒற்றுமையில் அது விளங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ வாழ்க, நீ
வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.